ராஜசா பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஒன்று லென்த்து, இன்னொன்று அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க விட்டால் மேஜர் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸு டக்குன்னு ஈஸியாக புரிய வைக்காமல் விட்டுறதுக்கு உண்டான அந்த ஸ்பேசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராஜா சார் ஒரு பேன் இண்டியன் ஆக்டரா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது பாகுபலி 1 அண்ட் பாகுபலி 2க்கு அப்புறமா பிரபாஸ் அவர்களோட அந்த ட்ராக் ரெக்கார்டு, அவர் சூஸ் பண்ற கதை, திரைக்கதை அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆப்வியஸா வந்து ராதேஷாம்ல இருந்து வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் ரொம்ப அடி வாங்கின படம் வந்து ஆதிபுருஷ், அது வந்து ரொம்பவே வச்சு செஞ்சாங்க. ஸோ ஸோ அப்படி ஒரு பேன் இண்டியன் ஆக்டரா டெவலப் ஆகிருக்கும் போது ஒவ்வொரு கதையுமே வந்து பார்த்து பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஆப்வியஸா வந்து பிரபாஸ் அவர்கள் மேல அது வைக்கப்பட்டே இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் அவர் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான ஃபிலிம்ஸ் தான். மெகா பட்ஜெட் ஃபிலிமு, கிராண்டியரான ஃபிலிம்ஸாக இருந்தாலுமே சலாரா இருக்கட்டும், கல்கியா இருக்கட்டும், ஒரு மாதிரி சீரியஸ் ஓரியன்ட் என்ன சொல்கிறது, சீரியஸாக அந்த ஸ்டோரி ஓரியன்டாக அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ ஓகே, ஒரு லைட் ஹார்ட்டடாக சில்லாக அப்படியே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பொங்கல் படம், பொங்கல் வைப் படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாசா படத்தை பிரபாஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறதா இதுலேருந்து தெரியுது படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே. ஸோ படத்தில் இருக்க மிகப்பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறது ஆப்வியஸாக அந்த 3 hours லென்த் அப்படிங்கிறது தான். ராஜசா பொறுத்த வரைக்கும் மைனஸ் அவ்வளோ இருக்குது, ப்ளஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மைனஸில் மேஜராக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஸ்க்ரீன் பிளே. மாருதி அவர்கள், டைரக்டர் மாருதி, தெலுங்குல ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்கினவர். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு வெல் நோன் தெலுங்கு ஆக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நீட்டாக தான் இருக்கும் அந்த படங்களும். பட் ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்மு, பிரபாஸ் மாதிரியான ஒரு பேன் இண்டியன் டேக் உள்ள ஒரு ஆக்டர் வந்து அவருக்கு என்ன மாதிரியான கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அதில் கதையில் ஓகே, ஓரளவுக்கு அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை தான். தன்னோட பார்ட்டிக்காக போராடுற ஒரு பேரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு கதை, அது ஃபைன். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்பவே லேகாக விட்டாரோ நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ஹிப்னாட்டிசம், இல்யூஷன், அந்த இலுமினாட்டி அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் சஞ்சய் தத்தோட கேரக்டரை வச்சு அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள்ல வந்து குழப்பம் இருக்குது. எது உண்மை, எது இல்யூஷன், எது ஹிப்னாட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்க்ரீன் பிளேலே ஒரு குழப்பம் வந்து அது இருந்துக்கிட்டே இருக்கு. ஆப்வியஸாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே நான் நார்மலாக அப்படியே கடந்து போயிடும். செகண்ட் ஹாஃப்ல அந்த அந்த கேரக்டருக்குள்ள அந்த சஞ்சய் கேரக்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அண்டான ஒரு 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 டெப்த் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டெப்த்தில் வந்து கொஞ்சம் கோட்டை நிறைய விட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. இது உண்மையா இல்லை இது இல்யூஷனா இல்லை இது எப்படி அப்படிங்கிற மாதிரியான யோசனை வந்துச்சு. அது நம்ம ஒரு ஒரு ஓரளவுக்கு ஓகே படம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தவும் நமக்கே அந்த டவுட் வரும்பொழுது ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலி ஒரு 5-6 பேர் போய் உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு புரியணும். அந்த மாதிரியான புரிகிற ஆஸ்பெக்டில் அது அப்படி கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது அது ரொம்பவே டவுட் தான். ஸோ அதை தாண்டி ஒரு ஒரு மேஜர் ட்ராபேக்காக பார்க்கப்படுகிற விஷயம் வந்து இந்த கதையை இவ்வளோ லென்த்தாக சொல்லியிருக்க வேண்டுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆப்வியஸாக பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த கதையை ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் இல்லை 2.25 மணி நேரம் சொல்லியிருந்தா கூட ஆப்வியஸாக ஒரு நல்ல பொங்கல் படமாக வந்து அமைஞ்சிருக்கும். ஒரு 3 மணி நேரம் 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஐ திங்க் வந்து ரொம்பவே பெருசு. ஓகே, பிரபாஸ் ஒரு ஆக்டர், பெரிய பட்ஜெட்டாக நம்ம எடுக்கணும், ஃபுட்டேஜ் நிறையா இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு குவாலிட்டி ப்ராப்பராக பண்ணியிருந்தா வந்து இது ரொம்ப கன்வின்சிங்கான கதையாகவே இருந்திருக்கும். அதில் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இந்த பெரிய ஹீரோக்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு மேஜர் மைனஸே அதுதான் நினைக்கிறேன். இந்த பெரிய படம் ஆப்வியஸாக பெரிய டியூரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆல்மோஸ்ட் பிரபாஸ் மாதிரியான ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் இருக்கும் போது அவரோட படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 நிமிஷத்துக்குள்ள எதுவுமே இருந்தது இல்லை. கல்கி முதற்கொண்டு 3 மணி நேரம் தான். சலார் ஆப்வியஸாக ஒரு 2 மணி நேரம் 58 கிட்ட வந்த படம், எல்லாமே 3 மணி நேரம் படங்கள் தான். ஸோ அந்த 3 மணி நேரத்துக்கு உண்டான அந்த பொறுமை இருக்கணும் இல்லையா. ஆனால் ஒரு சில படங்கள் உட்காரவும் வச்சிருக்கு. கல்கி மாதிரியான படங்கள், பாகுபலி மாதிரியான படங்கள் வந்து உட்காரவும் வச்சிருக்கு நம்மளை. அதில் வந்து இந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ராஜாசாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை. பிரபாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருந்தது. சீன்ஸ் பை சீன் நகர 3 ஹீரோயின்ஸ் ஆப்வியஸாக அந்த ஹீரோயின்ஸ்க்கு உண்டான அந்த கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா. கிளாமர் சாங்ஸ், கிளாமர் சீன்ஸு, அப்புறம் வந்து கதையில் ஒட்டுறாங்க ஆனால் ஒட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் இல்லையா. அந்த கேரக்டர் நகர்த்திட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த 3 ஹீரோயின்ஸ், மாளவிகா மோகன், நிதி அகர்வால், இன்னொருத்தங்க இருக்காங்க. இந்த 3 பேரையுமே அந்த கிளாமர்ஸ் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டது.
பிரபாஸ் அவர்களை பொறுத்த சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவரோட படங்களுக்கு ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று இருந்துச்சு. இது காமனா வைக்கப்படல. ஒரு சில பேர் சொன்னாங்க, என்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி லெத்தாஜிக்கா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு, ரொம்ப அப்படியே வந்து மெனக்கெடாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருந்தது. ஆனா ராஜா ஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபன் ஓரியன்டடு, அப்புறம் வந்து இந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடி லாங்குவேஜ் அந்த திமிரெலாம் இருக்கும் இல்லையா, அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கமெண்ட்ஸை சீரியஸா எடுத்து பிரபாஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ராஜா சாருக்கு தெரியுது. ஒரு மாதிரி நீட்டா பண்ணியிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் படத்தோட பிளஸ் அப்படிங்கிறது மேஜரா வரணும் அப்படின்னா ஆப்வியஸா தமன், மியூசிக் டைரக்டர் தமன் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுல வந்து ஆப்வியஸா வந்து நல்லாவே மெனக்கெட்டு இருக்காரு. இப்போ தமன் அவரோட பெரிய ஹைலைட்டே வந்து அந்த கோரஸ்ல வந்து ஒன்று பண்ணுவார். கோரஸ்ல அந்த சிங்கர்ஸை வச்சுக்கிட்டு பிஜிஎம்ல ஒன்று பண்ணுவார். அது நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து அக்காண்டால இருந்து ஓஜில இருந்து அவர் கண்டினியூஸாக அது பண்ணிட்டு இருக்காரு. அதுல ராஜா சாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக் அண்ட் ஃபியூஷன்ல ஒன்று பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த பார்ட்டி கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வர அந்த ஒரு தீம் அது நல்லா இருந்தது. அண்ட் பெரிய மேஜர் டிராபேக் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரீன் பிளே சொன்னேன், அதை தாண்டி பார்க்கப்பட வேண்டியது ஆப்வியஸா சிஜி, இந்த கிராஃபிக் ஒர்க்ஸ். பெரிய பட்ஜெட் பிரபாஸ் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் எடுத்து பண்ணும் பொழுது அது நேர்த்தியா இருக்கணும், ஒரு பக்கத்திலே வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. நீங்க என்னதான் நான் கம்பேர் பண்றேன்னு இல்லை, இப்ப கங்குவா படம் எடுத்தீங்கன்னா வந்து அதுவும் நிறைய ஃபிளாஸ் இருந்தது. கத்திக்கிட்டே இருக்காங்க, ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கவனம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபிளாஸ் இருந்தது. ஆனா அந்த சிஜி ஒர்க்ல அவங்க பண்ண அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ கங்குவா அந்த முதல் சீனாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்லேயே இதே ஹாரர் ஃபேண்டசியில் எடுத்துப்போமே, டிமாண்டி காலனி ராஜா சாவை கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் வைஸாகவே 1 மடங்குக்கும் கம்மியான ஒரு பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் தான் டிமாண்டி காலனி. அது 1ஆ இருக்கட்டும் 2ஆ இருக்கட்டும். ஆனால் கதையளவு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்கில் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் கம்பேர் பண்ணி சொல்ல அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக், பெரிய மேஜர் மிஸ்டேக் விட்டது ஐ திங்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிராகாக தெரிஞ்சுது. ஏன்னா ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி வந்து பிரபாஸ் அவர்களுக்கு பெரிய டிராபேக்காக இருந்தது ஆதிபுருஷ் படம். அதில் இருந்த சிஜி ஒர்க் தான். அது ஸ்டார்டிங்ல இந்த டீசர் ஆரம்பிச்சு அது படத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு லேகாவும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆஸ்பெக்டாவும் அந்த சிஜி பார்க்கப்பட்டது. அதை இது என்னதான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க, நல்லா உள்ள வந்து என்டர்டெயின் ஆகிட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அதுல ஒரு நம்பகத்தன்மையை ஓரளவுக்கு அது இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம சுந்தர்சி அரண்மனையில் சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வரும். ஏன்னா இப்போ அரண்மனை பர்சனலாக சொன்னால் எனக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸாக வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த சாமி படங்கள் அதெல்லாம் பார்த்து வளர்ந்து எல்லா மாதிரியான படங்களும் இந்த சாமி படங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அரண்மனை மாதிரியான அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் உள்ள படங்கள் வந்து நமக்கு ஆப்வியஸாக பிடிக்கும், எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு சுந்தர்சி படம்னால இந்த அரண்மனை பேய் சாமி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுல அவர் ஸ்கிரீன் பிளேல எடுத்த மெனக்கடல் ஒன்று இருக்கும், சிஜில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்த மெனக்கடல் ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த அளவுக்கு எடுத்திருந்தா இந்த ராஜா சாப் வந்து ஆப்வியஸா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இந்த பேன் இண்டியா ஆஸ்பெக்ட்ல இது நல்ல ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஒரு சில கதைகளுக்கு ஒரு ஹீரோ உள்ள வருவாங்க, அந்த ஹீரோக்கு இருக்கிற பிம்பம் அந்த கதையை வந்து பெருசா காட்டாம அந்த ஹீரோவை பெருசா காட்டி அந்த படத்தை ஃபிளாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. அது எதிர்பார்த்த அளவுக்கு ஓட வைக்காது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. மேபி அது இந்த ராஜா சாபும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஏன்னா ஓகே, ஒரு தெலுங்கு படம் நம்ம நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கோம், இது வந்து இந்த படத்தை ஓட வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் கிடையவே கிடையாது. ஏன்னா இதே நிறைய தெலுங்கு படங்களுக்கு மலையாள படங்களுக்கு நம்ம ஆதரவும் கொடுத்துருக்கோம். பட் இந்த குறைகள் இருக்கும்போது அந்த குறைகளும் சொல்லதான் செய்யணும். ஸோ ராஜா சாபுக்கு இருக்கிற மேஜர் இதுதான், ஒன்று லென்த்து, இன்னொன்று அந்த ஸ்க்ரீன் பிளேல அவங்க விட்டால் மேஜர் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் டக்குன்னு ஈஸியாக புரிய வைக்காம விட்டுறதுக்கு உண்டான அந்த ஸ்பேசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. லாஜிக் இல்லாத அந்த ஃபேண்டசியான படங்களுக்கு டிஸ்கஷன்ஸே வரக்கூடாது. ஓகே, அப்படி பார்த்துட்டு ஜாலியாக வெளில போனோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் கம்பேர் பண்ண அந்த அரண்மனை டிமாண்டிக் காலனி படங்களே பாருங்க, பார்ப்போம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த இலுமினாட்டி இது அந்த ஹிப்னோடைஸ் அதெல்லாம் வந்து இது எப்படி அது சாத்தியம்? இப்போ கிளைமேக்ஸில் ராஜா சாப் 2 சர்க்கஸ் அப்படிங்கிற மாதிரி ராஜா சாப் 2க்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அந்த லீடு இடத்துல ஒரு நடக்கும், திடீர்னு பிரபாஸ் ஒரு இடத்துல இருந்து அந்த லீடு 2 ஒரு இடம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்தாங்க. அது எதுக்கு? அது என்ன சொல்ல வருது? வெறும் 2க்கு நான் லீடு மட்டும் தானா? அது இவ்வளோ லாஜிக்கா? அப்படி இவ்வளோ லாஜிக் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அண்ட் ஆப்வியஸா இந்த ராஜா சாப் ட்ரைலர் பார்த்துட்டு ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதை வந்து பிரபாஸ் அவர்களோட இப்ப கரண்ட்ல இருக்கிற போர்ஷன் ஒன்று, அப்புறம் வந்து ஏதோ ஒரு வயசான கெட்டப்ல ஒன்று வராரு, ராஜா மாதிரி ஒரு லுக்ல ஒன்று வராரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிரபாஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு டக்குன்னு வருது அந்த பாகுபலியோட ராஜா கேரக்டர். அந்த கல்கியில பிரபாஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா எல்லாருக்கும் பதிஞ்சதுக்கு உண்டான ஒரு ரீசன் வந்து அந்த லாஸ்ட்ல அந்த கர்ணன்
அந்த ரதம் பின்னாடி போனதுன்னு ஒரு பில்டப் கொடுத்து அந்த கர்ணன் கேரக்டர் இந்த ராஜாவை வந்து பாக்குறது அப்படிங்கிறது பிரபாஸுக்கு ஒரு தனி ஒரு கிரேஸ் ஒன்று கொடுக்கும். அது ராஜா சாப்பிட இருந்தது, அதை ட்ரைலர்ல காமிச்சிருந்தாங்க, ஆனா படத்துல அதை காட்டல. அது ஏன் கட் பண்ணாங்க, எதுக்கு கட் பண்ணாங்க, எதுக்கு அதை ட்ரைலர்ல காமிச்சு இது ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் மாதிரி பண்ண மாதிரி அந்த படத்துக்கு ஆயிடுச்சு. அந்த விஷயத்துல வந்து நிறைய லாக் விட்டாங்க. ஆனா ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் இறங்கி பிரபாஸ் பண்ணாரு, அதுக்கு எல்லாமே ஓகே. ஒரு டீசென்ட் ஓப்பனிங் ஒன்று கிடைச்சிருக்கு, நல்ல ஓப்பனிங்கே கிடைச்சிருக்கு. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸா போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு மாதிரி எந்த இதுவுமே இல்லை, போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் அப்படிங்கிறதா ஒப்பீனியன். ஏன்னா நான் பார்த்த ஸ்க்ரீன்லேயே எல்லாரும் அதான் ஃபீல் பண்ணாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயா வந்திருக்கும். இது ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ராஜா சாப் படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு உண்டான ஒப்பீனியன். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.